பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடில் சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் ஜோடியாக நின்று ஃபோட்டோ எடுக்கும் பொழுதே நம்ம பாண்டியன் சொன்னதுனால கதிர் ராஜி அதே மாதிரி செந்தில் மீனா இவங்களும் ஜோடி ஜோடியாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் கவனிக்கிற தங்கமயிலோட அப்பா அம்மா, கல்யாணம் நடக்கிறது நம்ம பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தானே, என்ன இவங்க கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை மாரி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, இருந்தாலும் இவங்கள அடக்கி வைக்கணும், தங்கமயில் மட்டும் கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு போகட்டும், அதுக்கப்புறம் இருக்குது இவங்களுக்கெல்லாம் கச்சேரி அப்படிங்கிற மாதிரி இப்போவே ஒரு வில்லத்தனத்தை காமிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவங்க ஜோடி ஜோடியாக அழகாக சூப்பராக அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இல்லையா. நம்ம ராஜி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கதிர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், ஸோ மற்றவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ராஜி பார்க்குறத பார்த்துட்டு நம்ம கதிருக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாகுது. நேராக போயிட்டு நம்ம ராஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா கதிர் ஜூஸ் எடுத்துகிட்டு போய் குடித்து, எதுக்காக நீ இவ்வளோ வேலை பார்க்குற, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக வந்து ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க. இதை நம்ம மீனா கவனிச்சுட்டு பரவாயில்லையே தெரிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா வந்து செந்திலுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டேஜில் உட்காந்து கல்யாண பொண்ணு ரிசப்ஷனுக்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்னு செந்தியில் அழைச்சிக்கிட்டு போயிட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வந்து என்ன இங்கே இருக்கீங்க, நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் நம்ம குழலியோட வீட்டுக்காரர் தான் அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் கல்யாணம் நீங்களே பண்ணாமல் இருந்திருந்தால் உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும், அடுத்தவங்க கல்யாணத்தில் வந்து இப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ ஒரு வழியாக கல்யாணம் நெருங்கிடுச்சு. ஸோ எல்லாருமே சபையில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ என்ன உங்கள் குடும்பத்திலேருந்து நிறைய பேர் வரவே இல்லை, உங்கள் சொந்தக்காரங்களாம் வரவே இல்லையே அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க. ஸோ எப்படி ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறாங்க. அதெல்லாம் வந்தாங்க, நீங்கள் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் கல்யாண செலவுக்காக பாதி அமௌண்ட்டு கொடுக்கணும் இல்லையா, அதை என்னமோ கௌரவமாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இன்னும் கல்யாணமே நடந்து முடியல, உங்களுக்கு எப்படி இவ்வளோ தான் செலவுன்னு தெரியும் அப்படின்னு குழலி கேள்வி கேட்க, உடனே குழலியோட மாமனார் இருந்துக்கிட்டு, அதுதாம்மா அவ்வளோ பவுனு போடுறாங்களே, அதனால் எதுக்கு பணமெல்லாம் கேட்டுக்கிட்டு, வேணும்னா பவுனை அளந்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கமயிலுக்கு அதிர்ச்சி ஆகிடுது, மயங்கியே விழுந்துடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு.